தினமும் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 19 வசனம் 26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த கால வேளையில நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சிறந்த நாமத்தை ஆண்டவரே நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே ரட்சிக்கப்படாதவர்கள், கடின இருதயத்தோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே இன்றைக்கு இருப்பார்களானால், ஆம் ஆண்டவரே கர்த்தர் அவர்களை நீங்க தொடுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கிறதுக்கு மனுஷராலே முடியாதது ஆண்டவரே, ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஆண்டவரே, ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. இன்றைக்கு குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற தாய்மார்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டருளும்படியாய் ஜெபிக்கிறேன். கணவனுடைய, மனைவியுடைய, பெற்றோர்களுடைய, உடன் பிறந்தவர்களுடைய ரட்சிப்புக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் இன்றைக்கு கேட்டு, கர்த்தாவே உம்மாலே எல்லாம் கூடும் அல்லவா, ரட்சிப்பது நீர் அல்லவா ஆண்டவரே, இன்றைக்கு அவர்களை நீ ரட்சித்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, குடும்பத்திலே கர்த்தர் ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இன்றைக்கு தொனிக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். சத்துருவின் கரங்களிலிருந்து பிள்ளைகளையும் குடும்பத்தில் உள்ளவர்களையும் கர்த்தர் மீட்டருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. அதே போல இன்றைக்கு வியாதியின் படுக்கையில இருப்பார்களானால் ஆண்டவரே, மனுஷரால் முடியாதது தேவனால் கூடும் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சுகம் அடைவார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு உயிர் தெழுந்த உம்முடைய வல்லமையானது ஆண்டவரே, ஆண்டவரே பலவீனப்பட்டு இருக்கிற உறுப்புகளை ஆண்டவரே தொட்டு சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் சுவாமி. கடன் பிரச்சனைகள், கண்ணீரின் பாதைகள் ஆண்டவரே, வேலையிலே ஆண்டவரே அப்பா சமாதானம் இல்லாத சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு மாற்றி போட்டு ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனால் எல்லாம் கூடும் அல்லவா. சமாதானமான சூழ்நிலை தாங்க, போராட்டங்களை எடுத்து போடுங்க, கடன் பிரச்சனைகளை மாற்றி அமைங்க ஆண்டவரே, கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வியாபாரத்திலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் அருளி செய்யுங்க. ஊழியத்திலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் தந்தருளுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ளுகிறதுலையும் உம்மை ஆராதிக்கிறதுலையும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்திலையும் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். முதன்மையாய் கொடுக்கிற இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுங்க சுவாமி. ஆமா ஆண்டவரே, கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் இன்றைக்கு வைராக்கியமாய் எழுந்தருளி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக எல்லா காரியத்தையும் செய்து கொடுக்கும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.